அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி 3 மணிக்கு கொடுக்கப்படும் கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸ்ஸிங், பிறகு 3 டிஜிட் கெஸ்ஸிங், ஆல் போர்டு கெஸ்ஸிங் 3 வகையாக பிரித்து நம்ம கெஸ்ஸிங் நம்பருக்கான ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் தான். அந்த கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி இதிலிருந்து எப்படி வெற்றி பெறணுன்ற ஒரு ஐடியாஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை, உறுதிபூர்வம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த அடிப்படையில் தான் ரெகுலராகவே நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம். இன்றைக்கான ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த ரிசல்ட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்ன தான் நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல் முந்தைய ரிசல்ட் என்ன, அதுக்கு என்னென்னா நம்ம கொடுத்துருந்தோம், எதெல்லாம் வந்திருந்தது. சரி, வாங்க அதையும் பார்ப்போம். பார்த்துட்டு பிறகு ஏபிசி கேஸுக்குள்ளே நாம் போகலாம். முந்தைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு முறை நான் உங்களுக்கு எப்பொழுதும் காட்டிடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 600639 639 ரிசல்ட்டு. நம்ம என்ன போர்டுக்குள்ளே கொடுத்துருந்தோன்னா, ஆல் போர்டை பொறுத்தவரை நேற்று 2 நம்பர் கொடுத்தோம். அதில் 9 பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணியிருந்தது. நேற்று பொறுத்தவரையிலையும் 9 கெஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே வந்திருந்தது. இதுக்காக தான் சொல்கிறேன், ரெகுலராகவே ஒரு விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்களும் அதை ஒபே பண்ணிக்க முடியாது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் முன்னோக்கி போங்கன்னு சொல்லியிருந்தோம். ரிசல்ட்டை கொஞ்சம் முன்னோக்கி போகிறதுங்கன்னா விடுபட்ட நம்பர்கள், நேற்று அடிக்காத நம்பர்கள்லாம் ரிசல்ட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த அடிப்படையில் நேற்று பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிசல்ட் வந்திருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் பண்ணியிருக்க முடியும். இன்றைய பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 9 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 9 வந்தது, 6 வரணும் ஒரு கெஸ்ஸிங் வச்சுருந்தோம். அந்த அடிப்படையில் 6 வந்திருந்தது. நேற்று நம்ம தவற விட்ட எண்ணு பார்த்தீங்கன்னா 3 மட்டும் தான் தவற விட்டுட்டோம். நம்ம எடுத்த நம்பரில் 6, 9 போர்டுக்குள்ளே என்ட்ரியாக இருந்தது. அந்த அடிப்படையில் பாருங்கள், ஒரு கெஸ்ஸிங் தான். எல்லா நேரங்களிலும் அப்படியே ஒரு எண்ணெய் அப்படியே 3 டிஜிட்டில் அப்படியே கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம சரியாக கெஸ்ஸிங், அதாவது அவங்க கொடுக்குற கெஸ்ஸிங் சரியாக வந்தால் தான் உண்டு. முடிஞ்ச அளவில் 3 டிஜிட்டுக்குள்ளே வரக்கூடிய எண்களை நம்ம போர்டுக்குள்ளே அடக்க முயற்சி செய்வோம். அந்த மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் இந்த அடுத்த முறையும் பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே நம்மளால் ரிசல்ட்டை அடக்க முடியுதான்னு பார்ப்போம். அந்த அடிப்படையில் கெஸ்ஸிங்க்கு போவோம். வாங்க போகலாம். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் ஏபிசி கெஸ்ஸிங்கில் நாம் முதல்ல என்ன நம்பர் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 361, இங்கே பார்த்தீங்கன்னா 5001 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் 601 அப்படின்ற அடிப்படையில் நான் 1 சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், 361 261, இங்கே பார்த்தீங்கன்னா 2361. அந்த அடிப்படையில் 23, இந்த அடிப்படையில் 1 வருவதற்கான ஒரு வாய்ப்பே இருக்குது. அந்த அடிப்படையில் நான் 61 வரும்னு எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் உங்களுக்கு 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 4 அமையலாம். ஒருவேளை ஏ போர்டுக்குள்ளே 4 அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 064 என்ற அடிப்படையில் 4க்கான ஒரு வாய்ப்பு அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 04 5004. ஏன்னா இங்கே பாருங்கள் 5004, அப்போது 64 புரியுதுங்களா? ஒருவேளை 364 எதிர்பார்த்தீங்கன்னா 364 புரியுதுங்களா? 064 எதிர்பார்த்தாலும் 064. அப்போது இந்த அடிப்படையில் 4க்கான வாய்ப்பு அமையுமா? எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த நம்பர்கள் இங்கே அமையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டை பொறுத்தவரையிலும் 5க்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். மீண்டும் 5க்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 265 835 வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. மீண்டும் ஒரு 5 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் 5க்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா ஒருவேளை ஏ போர்டுகளில் இருக்கிற 1 மீண்டும் போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு அமையலாம். ஏன்னா 31 6 1 எடுத்தோம் இல்லையா,
அப்போது இந்த 3-1 பார்த்தீங்களா 6-3-1 அப்படின்னு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. அந்த அடிப்படையில் 8-3-1 வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமையலாம். அப்போது இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 8-3-2 பார்த்தீங்களா 8-3-2 இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 8-3-2 அப்போது இங்கே 2க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்றது தான். அந்த அடிப்படையில் 2வும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபோர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 2க்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா 0-9-2 அப்போது 9-2 இந்த 3-2 இப்படி வருவதற்கான ஒரு வாய்ப்பு 3-2வாக அமையுமா அப்படின்ற அடிப்படையில் 2க்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு சிபோர்டுக்குள்ளே இருக்குது. இந்த சிபோர்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் 2 பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7க்கான வாய்ப்பு சிபோர்டுக்குள்ளே இருக்குது. அந்த அடிப்படையில் ஏன்னு பார்த்தீங்கன்னா 397க்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துக்கணும், புரியுதுங்களா? அப்போது 7க்கான வாய்ப்பு என்றது பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 097 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 74 74 76 78 இந்த மாதிரி பீபோர்டுக்குள்ளே ஏகப்பட்ட 7 வந்திருக்கு. ஒருவேளை 7 பார்த்தீங்கன்னா பீபோர்டுக்குள்ளே மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். இல்லைனா சிபோர்டுக்குள்ளே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த அடிப்படையிலும் பார்த்துங்க. எல்லாத்தையுமே ஒரு கெஸ்ஸிங்காக பாருங்கள். இதிலிருந்து தான் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி யோசிக்கின்ற பொழுது தேடுகின்ற பொழுது தான் உங்களுக்கு ரிசல்ட் அமையும். நம்ம கொடுக்குறது அப்படின்றதில் போர்டுக்குள்ளே முடிஞ்ச அளவில் ரிசல்ட்டுக்கான எண்களை அடக்க முயற்சி செய்யுமே. முடிஞ்ச அளவு உங்களுக்கு சரியான கெஸ்ஸிங்கை எடுத்து கொடுக்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் இதை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அந்த அடிப்படையில் 7க்கான ஒரு வாய்ப்பு சி போர்ட்லேயும் இருக்குது, பி போர்டில் ஒரு வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. இன்னைக்கு பொறுத்தவரையிலும் பி போர்டில் ஒரு 3 எண்கள் அதிகமாக போயிடுது. அந்த அடிப்படையில் பாருங்கள், இது எல்லாமே கெஸ்ஸிங்காக பயன்படுத்துங்க. கொஞ்சம் முன்னோக்கி ரிசல்ட்டுக்கு போங்க. அந்த அடிப்படையில் பாருங்கள். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி 25/6/2024 சி சக்தி ட்ரா நம்பர் 421. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7 கொடுக்குறேன். 7 வருவதற்கான வாய்ப்பு எனக்கு படுது. அந்த அடிப்படையில் 7 கொடுக்குறேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நம்ம 4 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த அடிப்படையில் தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். கொடுத்தாச்சு. நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் எல்லாத்தையும் தள்ளி விட்டு போகிறீங்க. கொஞ்சம் வியூஸும் கம்மியாகிடுச்சு. எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் ரிசல்ட் வந்து சரியாக அமையலாம், சில நேரங்களில் ரிசல்ட்டு மாறி மாறி வரலாம், போர்டுகள் மாறலாம். ஒரு சில நேரங்களில் நம்ம கெஸ் பண்ணுறது போர்டுக்குள்ளே சரியாக அமையலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். நம்ம எடுக்கிறது தான் கேரளா லாட்ரி வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச வரையில் அவங்க எப்படியெல்லாம் கெஸ்ஸிங் எடுப்பாங்கன்றதை கெஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் எடுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் போர்டுக்குள்ளே அடங்கும். ஒரு சில நேரங்களில் தான் தவறும். அந்த அடிப்படையில் மற்றபடி போர்டுக்குள்ளே ரிசல்ட்டு அடங்கும். இதை ஒரு சஜஷனாக பயன்படுத்துங்க. எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் ஒரு சஜஷனாக பயன்படுத்துங்க. நிறைய சேனலை பார்க்குறது இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். யாரையுமே ஒரு துச்சமாக எண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு எல்லா ரிசல்ட்டையும் பாருங்கள். பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சரியான எண்ணெய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். எல்லாத்தையுமே பயன்படுத்திங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கிறேன்.